எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா. என் பேருக்கு சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுயா. கிரேட் பர்சன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் கேப்டன். அப்படி ஒரு ஹீரோ எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. கிரேட் மேன், கிரேட்டஸ்ட், எக்ஸ்ட்ரானரி. சில பேர் நம்பவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஹீரோ சார் விஜயகாந்த் சார். டூ குட். அவ்வளோ நல்லா எல்லாம் இருக்க முடியுமா? அப்படி இருக்கும். அப்படி ஒரு நல்லா இல்லேன்னு வரவங்களுக்கு இல்லேன்னு சொல்லிடாதீங்க. மொத்த கலெக்டர் 30 பேர், முனிசிப் கோர்ட் 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. சத்தம் போட்டு பேசாத, இது தர்மாவோட கோர்ட். மன்னிக்கணும். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. என் வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்தாங்க மிரட்டுறதுக்கு. நான் ஒரு ஃபோன் பண்ணேன் விஜயகாந்த் சார். சார் இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம அந்த ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தூங்குனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்புனாங்களே அந்த ப்ரொடியூசர், அவங்களுக்கு ஃபோனை போட்டு இனிமேல் அது ஷாம் பிரச்சனை இல்லை, அது ஏன் பிரச்சனை வாவ் சார், இது வந்து நடிகர் சங்கம் ஏன் பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி, ஷாம் எங்கேயுமே நீ வரக்கூடாது, இந்த ப்ராப்ளம் நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஈ சார்ட்டட் அவுட் த ப்ராப்ளம். நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்தவர். வாட் அ ஜென்யூன் பர்சன். என்னை வந்து மதுரை தெரியும்ல தம்பி அப்படின்னு அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறது, அவ்வளோதான். அவர் நான் 3 நாள் ஷோ போயிருக்கேன். அந்த மதுரை இருக்குல்ல, அந்த கனெக்ட் பயங்கரமா சிங்க் ஆயிடும் எனக்கும் கேப்டனுக்கும். ஓகே, அடுத்த அமேசிங் பர்சன். அந்த மாதிரி ஒரு நல்லவன் சினிமாவில் தர்மசாலி வந்து அவன். அதாவது புரட்சி தலைவருக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா தர்மகர்த்தா. சாப்பாடு போட்டு ஒழிஞ்சிடும். சரியான ஆம்பளைங்களா இருந்தா செஞ்சு பாருங்கடா. அடிக்கு அடி, உதைக்கு உத. அடி நாயடி பேயடி. ஆண்டவன் நமக்குள்ள நடு தண்டா காலை கொடுத்துருக்கான், ஆனா அவருக்கு வதிக்கத்தினே கொடுத்துருக்கான். அச்சாருன்னு வச்சுக்கா, 7 பேர் போய் விழுவான். சாதாரண தர்மம் இல்லை அவன் பண்ண தர்மம் எல்லாம். எப்போ பாருங்க ஒரு 100 பேர் மினிமம் சாப்பிடுவாங்க அவங்க ஆஃபீஸில். இந்த ரோகிணி அவர்கிட்ட கற்றுக்கிறது ஒரே ஒரு விஷயம், ஆனஸ்டி. அவர் மாதிரி ஒரு நல்லவர் நான் சினிமாவில் பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்க்க போகிறதும் கிடையாது. இது நான் உறுதியாக எங்கே வேணாலும் சொல்லுவேன். குடும்பத்தில் வாழ்நாள் பூராவும் நாங்கள் வந்து மறக்கவே முடியாது. எங்கள் அப்பாவோட சடங்கை, இறுதி சடங்கு முன்னாடி இருந்து நடத்துறவர் விஜய் சார். மிஸ்டர் விஜயவே அவர் ஹீரோ ஆக்கிறதுக்கு விஜயகாந்த் படத்தில் சின்ன சின்ன ரோல் கொடுத்து தான் நம்ம விஜய் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக பார்க்குறோம். ஸோ நம்ம நாட்டில் படித்தவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம். அந்த படிக்காதவங்களுக்கு உங்க வேலை கொடுக்குறாங்களா? கிடையாது. படித்தவங்களுக்கே வேலை கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. நானாவது என் சொந்த பணத்திலேருந்து 1.5 கோடி ரூபா செலவில் இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். அந்த இளைஞர்கள் படித்திருந்தாலும் படிக்காட்டினாலும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஹோட்டல்ல பில்லு போடலாம், ஜவுளி கடையில பில்லு போடலாம், பல வகையில தெரிஞ்சுக்கணும். அப்ப பில்லு போட தெரிஞ்சா சம்பளம் கூட கிடைக்கும். அப்படி போய் கம்ப்யூட்டர் கத்துக்கலாம். படித்தவர்களும் போய் கம்ப்யூட்டர் கத்துக்கன்னு கிட்டத்தட்ட 1.5 கோடி செலவுல 600 கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து. அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் தான் 100 ஆட்டோ வட்டி இல்லாத கடனாக நான் தரேன்னு சொன்னேன். எல்லாரும் நேர்மையான அதிகாரியா இருந்திருந்தா இன்னைக்கு உலகத்திலே இந்தியா தான் முதலாவது நாடா இருந்தது. 25வது திருமண விழாவில் இருந்த போட்டோ அவரை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதான் இங்கே வச்சிருக்கேன்.